இந்த திருப்பூர் நகர திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் அவர்களும் இந்த பின்னலாடை திருப்பூர் பின்னல் புக் ட்ரஸ்ட் இவர்களும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த புத்தக விழாவில் இந்த சிறப்புரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு இந்த நிர்வாகத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து எனது உரையை துவக்குகிறேன். எனக்கு முன்னால் உரையாற்றிய முனைவர் அலிபாபா அவர்கள் எடுத்து சொன்ன கருத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் எனது உரையை நான் கட்டமைக்கலாம் என்று எண்ணுகிறேன். அதாவது நமது சமுதாயம் ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்பது கவிஞர்களுடைய கனவு மட்டுமல்ல, நமது ஆட்சியாளர்களின் கனவாகவும் தொடர்ந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் கல்விக்கு நாம் தொடர்ந்து ஒரு பெரிய முக்கியத்துவத்தை அளித்து வந்திருக்கிறோம். ஜெய்ப்பூரில் இப்போ வந்து ஒரு லிட்ரரி புக் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்கும், வருஷம் ஒன்று நடக்கும். இந்த வருஷம் லிட்ரரி ஃபெஸ்டிவலுக்கு நோபல் லாரேட் அவர் வந்து வெங்கி ராமகிருஷ்ணன் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஆனால் பிறந்து 3 வயதிலேயே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பரோடா நகருக்கு சென்று அங்கு கல்வி பயின்று அதற்கு பிறகு அங்கிருந்து அமெரிக்காவுக்கு சென்று அங்கு மேற்படிப்பை மேற்கொண்டு அதற்கு பிறகு பணிக்காக கேம்பிரிட்ஜ் யூகேயில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வந்து ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டு அவருக்கு வந்து ஒரு நோபல் பரிசு, கடைசியாக நம்ம இந்தியாவில் கிடைத்த நோபல் பரிசு அவருக்கு தான் கிடைத்தது. அவர் வந்து ஜெய்ப்பூர் லிட்ரரி ஃபெஸ்டிவலுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப காலம் வச்சு இந்தியாவுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நிறைய மாற்றங்களை பார்க்குறேன், ஆனால் சிறப்பாக தமிழ்நாடு தனித்து தெரிகிறது அப்படின்னு சொல்கிறார். ஏன் தெரிகிறதுன்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா பதில் அதற்கு? அங்கே இருக்கும் பிள்ளைகளுக்கு படிப்பில் மிகப்பெரிய ஆர்வம், குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு பெரிய ஆர்வத்தை நான் பார்க்கிறேன். ஒன்று. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. அது எப்படி அறிவார்ந்த சமுதாயமாக உருவாகிறது அப்படின்னா, அது ஒரு 100 ஆண்டு கால பயணம். என்ன 100 ஆண்டு கால பயணம்? உங்களுக்குலாம் ஒரு புள்ளி வரம் தெரியுமான்னு தெரியாது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அனைத்து கிராமங்களிலும் நூலகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? ஆனால் தமிழ்நாட்டில் அது 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நிறைவேற்றப்பட்டு விட்டது. அந்த நூலகத்தை நம்ம மக்கள் போய் படிக்கிறாங்களா படிக்கலையாங்கிறது இல்லை, ஆனால் கொஞ்சம் பேராது படிப்பாங்கிற நம்பிக்கையில் தான் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவர் நூலகங்கள் திறக்கப்பட்டன. அந்த நூலகங்கள் எல்லா கல்லூரியிலையும் எல்லா ஊரிலையும் திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்ட போது நம்ம அது கார்த்திகேயன் போன்ற அரசு அலுவலர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, ப்ரப்போசல் ஒன்று சொன்னோம்னாக்கா அதில் என்ன முடியாதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. கரெக்டு தானே நான் சொல்கிறது? அப்படி தான் உங்களுக்கு ட்ரைனிங். அதுவும் ஃபைனான்ஸில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிர்வாகங்கிறத அப்படி தான் நடத்த முடியும். அது மாதிரி இருக்கும் பொழுது கலைஞர் முதலமைச்சர் தங்கம் தென்னரசு தான் வந்து அப்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நூலகம் துறை அவரிடம் தான் வரும். அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் ஒரு லைப்ரரி திறக்கணும், நீ அதுக்கு உண்டான முன்வரைவெல்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன செய்வாங்கன்னா, எப்பயும் முதலமைச்சர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி குழுவெல்லாம் இருக்கும், அதுக்கு தனியாக குழு போட்டு அவர்கள் வந்து இப்போ இவரை போன்ற அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் போன்ற அதிகாரிகள், என்னை போன்றவர்கள் நாங்கள்லாம் உட்காந்து பேசி அதை ரெடி பண்ணணும். ஒரு பிளான், ஒரு ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் அமைச்சர்கிட்ட போவோம். அமைச்சர்கிட்ட இருந்ததுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்ட போகும். அப்போ அவர் வந்து மேலேன்னு சொல்கிறார், என்ன சொல்கிறாங்க, இது பண்ணணும், இதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த கூட்டம் நடக்கும்பொழுது அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏற்கனவே வந்து பல ஊர்களில் நூலகங்கள் இருக்குது, நூலக ஆணைக்குழு வேறு நூலகங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்குது, இப்போ நீங்கள் பாட்டில் வந்து ஊருக்கு நூலகம் திறக்கணும்னு சொல்கிறீங்களே, எப்படி, எதுக்கு அத்தனை நூலகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா ஒரு லாஜிக்கலாக கரெக்டாக இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம இன்னொரு நூலகம் அப்படின்ட்டு இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்த நாள் போய் கேட்டிருக்காரு, காலையில் என்ன எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சான்னு. இருக்குது, ஆனால் அதிகாரிகள் இது மாதிரிலாம் பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிவா போவோம் மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பதில் சொல்ல போனார்னு இவர்கிட்ட சொல்லலை. கூட்டம் நடக்க துவங்குகிறது. அதிகாரிகள்லாம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க, இல்லை எல்லா ஊர்லேயும் நூலகம் பல ஊரில் இருக்கியா, நம்ம வேறு புதுசாக இதுக்கு திறந்துக்கிட்டு ஏகப்பட்ட செலவாகும் அப்படின்ட்டு. அப்போ அவர் கேட்டிருக்காரு, ஏன் ஊரில் ஒரு கோயில் தான் இருக்கான்னு கேட்டிருக்காரு. கோயில் மேலே கோயில் கட்டிக்கிட்டே இருக்கமே, நூலகம் திறக்கிறதுல மட்டும் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் யாருக்கும் என்ன பதிலும் இல்லை. அப்படித்தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நூலகங்கள் கட்டுவது அப்படிங்கிறது அப்படி தொடர்ந்து அப்படி கட்டப்பட்டு அப்பொழுது வாங்கிய புத்தகங்களை உங்களுக்குலாம் வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு தெரியவில்லை. எந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நான் வந்து கலாய்வு, இப்போ இவர் பேசும்போது சொன்னார், குமார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், என்னென்னா கலாய்வு செய்து தான் எல்லா கட்டுரைகளையும் நான் எழுதியிருக்கிறேன்ட்டு. கலாய்வு செய்யும்போது என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு எங்கடா இடம் இருக்குன்னு பார்த்தோன்னா அது பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ் அந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பாடு எங்கேயாவது டவுனில் பக்கத்தில் வாங்கிட்டு சொல்லிட்டு அப்படி சாப்பிடும்பொழுது சில நேரங்கள் என்ன செய்வேன்னா, அந்த இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தை திறந்து காட்டுங்கள்னு நான் சொல்வேன் அங்கே இருக்கக்கூடியவர்கள்ட்ட. அப்படி திறந்து காட்டிய பொழுது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, எனது நூலகத்தில் நான் தமிழ்
தமிழில் என்னென்ன நூலகங்கள்லாம் தேர்ந்தெடுத்து எனது நண்பர்கள் சொல்லியோ அல்லது நானோ தேடி பிடித்து வாங்கி வைத்த நூல்கள் இருக்குல்ல, அந்த நூல்கள் எல்லாம் அந்த லைப்ரரியில் இருந்தது. அந்த மாதிரி லைப்ரரி அது மாதிரி எல்லா லைப்ரரிலையும் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு இவர்கள் படித்தார்களா, எத்தனை பேர் படித்தார்கள்ங்கிற புள்ளிவிவரம்லாம் என்னிடம் இல்லை. அரசுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதை ஏதுவாக்கல் அப்படிங்கிறது தான் அதனுடைய வேலை. இந்த வெங்கி ராமகிருஷ்ணன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அறிவார்ந்த சமூகமாக இருக்கிறது இது. இந்த அறிவார்ந்த சமூகமாக இருப்பதற்கு நூலகங்களை உருவாக்குவது மட்டுமல்ல, முதல்ல புத்தக திருவிழா என்பது எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சென்னை புத்தக விழா, ஈரோடு புத்தக விழா, அது உங்கள் முயற்சியில் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா. அதுமாதிரி ஒரு சில இடங்கள்ல இருந்து உதயச்சந்திரன் வந்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தபோது மதுரையில் ஒரு புத்தக விழாவை நடத்தி மாவட்ட அளவில் நம்ம புத்தக விழாவை நடத்தலாம் என்பதை செய்து காட்டினார். அதன் தொடர்ச்சியாக என்ன செய்தோம் என்று சொன்னால், இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் புத்தக விழா நடத்த வேண்டும் என்கிற ஒரு முடிவை ஏற்படுத்தி அதன் வழியாக கடந்த 3-4 ஆண்டுகளாக என்ன நடந்து கொண்டிருக்கிறதுனா, எல்லா ஊர்களிலும் புத்தக விழா என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இப்பொழுது பேசும்போது சொன்னார்கள். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஊரில் கிராமத்துலலாம் வந்து கூட்டம் அலையலையாக வருகிறார்கள், வந்து புத்தகத்தை வாங்கி செல்கிறார்கள். புத்தகத்தை வாங்குறாங்க, வாங்கிட்டு போய் படிக்கிறாங்களா இல்லையாங்கிறதுலாம் அடுத்த கேள்வி. முதல்ல இதை வந்து என்ன செய்யணும்னா, ஆக்சசபிள் ஆக்கிறது அப்படிங்கிறது. இப்படி நூலகங்களுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம். அரசு வந்து இன்றைக்கி வருஷத்துக்கு இத்தனை லட்சம் கோடி செலவு செய்கிறது. அதில் மிகப்பெரிய செலவு எதற்காகிறது என்று யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? அரசு வெவ்வேறு துறைகளுக்கு செலவு செய்கிறது இல்லையா? மிகப்பெரிய செலவு எதற்காகிறது என்று சொன்னால், பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் மிகப்பெரிய செலவு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அத்தனை ஊர்கள், அத்தனை பள்ளிகள், அத்தனை ஆசிரியர்கள் அப்படி பண்ணினா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எல்லோருக்கும் கல்வியிலிருந்து விடுபட்டு போகாமல் அவர்களை கல்வியில் உள்ளே கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது வந்து அப்பொழுது தான் செய்ய முடியும். அப்போது கல்விக்கு நம்ம அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ அது புதிதாக வந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில். எக்கனாமிக் சர்வேன்னு சொல்லுவோம் அது இல்லையா? அந்த பட்ஜெட் வரதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நாடாளுமன்ற நிதியமைச்சர் வந்து இந்த நாட்டில் கடந்த ஓராண்டுகளாக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சர்வே எடுப்பாங்க. அந்த சர்வேயில் நாட்டில் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லும்பொழுது, தமிழ்நாட்டை பற்றி 2 மிக முக்கியமான குறிப்புகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பக்கம் வந்திருக்குது. ஒரு குறிப்பு எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம தொழில்துறை நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றம் பற்றி. அது என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, காலணி தொழில் இருக்குல்ல, காலில் போட்டுக்கிற செருப்பு, அந்த செருப்பு எப்படி இருக்குன்னா, ஒன்று லெதரில் இருக்கும், இல்லாட்டி நான் லெதரில் இருக்கும். இப்பொழுது புதிதாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் லெதரை பொறுத்தவரை உலக அளவில் பல பல்கலைக்கழகங்களில் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எதற்கு மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால், போட்டிருக்கிறது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வைக்கிறது, அந்த மெட்டீரியல் எவ்வளோ சிறப்பானதாக இருக்கிறது அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோல்லேருந்து நகர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு தான். ஏன் தோல்லேருந்து நகரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோலை ப்ராசஸ் செய்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பொல்யூட்டிங். திருப்பூர் எப்படி வந்து டையிங் வந்து எவ்வளோ பொல்யூட்டிங்கோ அது மாதிரி நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க ஒரு ஆர்டர். என்ன தெரியுமா? பாலாரை யார் பொல்யூட் பண்ணோன்னா அவன்லாம் பணத்தை கட்டுன்னு. யார் பொல்யூட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லெதர் தான். மேஜர் பொல்யூட்டன்ட் யார்? லெதர் தான். அப்போது அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், லெதரை பொல்யூட்டனாக இருக்குதுன்னு சொன்னால் அதை விட்டு நகரணும்னு சொன்னால், அதுக்கு எதை மாற்று? வெறும்னா பிளாஸ்டிக். வெறும் பிளாஸ்டிக் இல்லை, இப்பொழுது மிகப்பெரிய அளவில் சிந்தட்டிக்கில் வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொண்டு அதில் முன்னணியில் இருப்பது யார் அப்படின்னா, தாய்வான் நாட்டுக்காரர்கள். ஜப்பானியர்கள் இருந்தாங்க, இப்போ தாய்வான் நாட்டுக்காரர்கள். அவர்கள் தான் அந்த கம்பெனியெல்லாம் வைத்திருக்கிறார்கள். நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, தொழில்துறையிலேருந்து அவரெல்லாம் போய் பேசி அவர்களை இங்கே அழைத்து வருகிறோம். எதற்குன்னா, எந்த இன்டர்நேஷ்னல் பிராண்ட் எந்த பிராண்டை பார்த்தீங்கன்னாலும் அதை செய்பவர்கள் எல்லாம் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, தாய்வான் கம்பெனிகள் தான் செய்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் எதற்கு இங்கே அழைத்து வருகிறோம் தமிழ்நாட்டிற்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதனுடைய பொட்டென்ஷியல் என்னத்துக்கு? வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு. ஒரு ஃபேக்ட்ரியை வந்து நம்ம வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் முதலில் போட்ட பொழுது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அப்படின்னா, 30,000 பெண்கள் 40,000 பெண்களுக்கு ஒரே கூரையின் கீழ் வேலை வாய்ப்பு அளிப்பது அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த வாய்ப்பை பார்த்துவிட்டு இப்போ என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால், எங்கெல்லாம் பின்தங்கிய மாவட்டங்களாக இருக்கின்றனவோ அங்கெல்லாம் கொண்டு போய் அந்த ஃபேக்ட்ரியை அமைப்பது அப்படிங்கிறதுடைய பெரம்பலூர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி பின்தங்கிய மாவட்டத்தின் ஒரு இப்போ மேற்கு மாவட்டங்கள் வளர்ந்திருப்பது போலையோ அல்லது சென்னையை ஒட்டியிருக்க பகுதிகள் வளர்ந்திருப்பது போலையோ வளர்ச்சி எல்லா இடமும் சீராக இல்லை, சமமாக இல்லை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். சமூக நீதி அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து வகுப்புகளுக்கிடையே சமமான வளர்ச்சி வேண்டும் என்று சொல்கிறோமோ, அதே போல் ஸ்பேஷியல்னு சொல்கிறோம்ல, பகுதி வாரியாக எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதுலேயும் சமமான வளர்ச்சி வேண்டும் என்று சொன்னால் தொழில்கள் அங்கு செல்ல வேண்டும். அப்படின்னு சொன்னால் பெரிய வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய தொழில்கள். இப்பொழுது தொழில்நுட்பம் எவ்வளோ வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி வேகமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சில தொழில்கள் தான் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வேலைவாய்ப்பை பெரிய அளவில் வழங்கக்கூடிய தொழில்கள். ஒன்று முதலில் இருப்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்த திருப்பூரில் இருப்பதனால் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, ஜவுளித்துறை. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி அந்த இதுதான் எது நான் லெதர் ஃபுட்வேர் என்பது. அது குறித்து எக்கனாமிக் சர்வேல ஒரு பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்கு. அது ஒரு புறம். இன்னொரு சில ரிப்போர்ட் இன்னொரு பக்கத்துக்கு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டம். இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டம் எதற்காக உருவாக்கினோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கொரோனா வந்தது, 2 வருஷம் பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடியாச்சு. 2 வருஷம் பள்ளிக்கூடம் பிள்ளைங்கள்லாம் போகல.
2 வருஷம் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகல அப்படின்னாக்கா அவங்க வயசாகாமல் இருக்குமா அவங்களுக்கு? வயசாகிடும் இல்லையா? 2ஆம் கிளாஸ் படித்தவனை போய் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் 2ஆம் கிளாஸ் போகணும்னு இப்போ சொல்ல முடியாது. அவன் 4ஆம் கிளாஸில் தான் போய் உட்காருவான். ஆனால் 2ஆவதுல படிக்க வேண்டியது 3ஆவதுல படிக்க வேண்டியது படிக்காமல் 4ஆம் கிளாஸுக்கு போனான் அப்படின்னு சொன்னோம்னா 4ஆம் கிளாஸில் படித்தது ஏதாவது படிக்க முடியுமா? படிக்க முடியாது. அப்போது கற்றலில் ஒரு இடைவெளி வந்து விடுகிறது. அந்த கற்றலில் ஏற்பட்ட இடைவெளியை இட்டு நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போதே பேரலாக 3ஆம் கிளாஸ் பாடத்தை நடத்த முடியாது. அப்பொழுது அரசு வந்து ஒரு திட்டத்தை உருவாக்குறது. என்ன உருவாக்குறதுன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைங்க இங்கே வந்து 4ஆம் கிளாஸை பார்க்கும். ஆனால் சாயந்தரத்தில் என்ன பண்ணிக்கோம்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு தனியாக ஆர்வலர்களை அமர்த்தி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் அவர்கள் என்ன செய்தார்னு கேட்டிங்கனாக்கா, 3ஆம் வகுப்பு பாடத்தையும் 2வது வகுப்பில் போட்ட பாடத்தையும் அவர்கள் நடத்தி கொடுத்தார்கள். அதற்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு எப்படி பாடம் நடத்த வேணுங்கிற மெத்தடெல்லாம் உருவாக்கப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டது. இன்றைக்கு எக்கனாமிக் சர்வே அந்த ஒரு பக்கம் இருக்கிறதுல நம்ம மாநில திட்டக்குழு அந்த திட்டத்தை பற்றி என்ன ஆய்வு செய்ததோ அதை குறிப்பிட்டு அந்த எக்கனாமிக் சர்வே என்ன சொல்கிறதுனா, தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு. அப்படி வருபவர்கள் எல்லாம் இப்போ திரும்பி பார்க்கும்பொழுது தமிழ்நாடு வந்து எப்படி தனித்து இயங்குகிறது அப்படின்னு அவங்க பார்க்குறாங்கன்னு சொன்னால், நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கொள்கையாக எதை வைத்திருக்கிறோம்னு சொன்னால் இதை தான் வைத்திருக்கிறோம். என்னதுன்னா, குடி உயர கோன் உயரும். குடி உயரணும். குடி எப்படி உயரம்னு கேட்டால், இன்றைக்கு ஒரு கோட் ஒன்று படித்தேன். என்ன படித்தோம்னா, அதாவது ஒரு மனிதனிடம் வெறுப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பட்டினியாக இருந்தானாக்கா அவனுக்கு வந்து வெறுப்பு மிகப்பெரிய அளவில் வரும். அவனுக்கு ஒரு பட்டினியற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குறோம் என்று சொன்னால் அவனால் வந்து வெறுப்புக்குள்ளே அவ்வளோ எளிதாக போக முடியாது. அப்படிங்கிற தத்துவம் நமக்கு தெரிந்ததுனால தான் நம்ம வந்து 30 வருடங்களுக்காக போராடி என்ன செய்திருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பட்டினியற்ற ஒரு சமுதாயம் எது இருக்கிறதுன்னு சொன்னால் தமிழ்நாடு தான் இருக்கிறது. இப்போ நித்தி ஆயோக் வந்து ஒரு புள்ளி விவரம் வெளியிடுகிறது. என்ன வெளியிடுகிறதுனா, NFHS டேட்டாவை வச்சு ஒரு புள்ளி விவரம் ஒரு விவரம் வெளியிடுறாங்க. என்ன வெளியிடுறாங்கன்னா, 3 வேளை சாப்பிட்றவன் எவ்வளோ பேர்னு கணக்கு எடுக்கிறான். ஒவ்வொரு மாநிலத்துலேயும் சாம்பிள் பேசிஸ் எடுத்து நீ எத்தனை வேளை சாப்பிட்டேன்னு இருக்கிறான் ஒவ்வொருத்தன்ட்டையும். தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் இருக்கிறவன் என்ன சொல்கிறான் கேட்டிங்கன்னா, 100க்கு 100 பேர்ட்ட கேட்டிங்கன்னா 99.7 விழுக்காடு என்ன சொல்கிறான்னா, நாங்கள் 3 வேளை சாப்பிட்டோம். ஆனால் வேறு எந்த மாநிலத்துலேயும் 99.7 இல்லை. வட மாநிலங்களில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா 40 விழுக்காடு வர மாட்டேங்குது. மேற்கு மாநிலம் பெரிய வளர்ந்த மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவையோ குஜராத்தில் எடுத்திங்கனாக்கா 50 விழுக்காடு வரல. அப்போ 3 வேளை சாப்பிட்றதுங்கிறது எப்படி பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விதமாக தான் செய்ய முடியும். அதை ஒன்று வந்து வளர்ச்சியினால் எல்லோரும் பயனடைந்திருக்க வேண்டும், அப்படி இல்லைனா உணவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்ம 2யும் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பசியற்ற ஒரு சமுதாயத்தை நம்மால் படைக்க முடிந்திருக்கிறது. கல்வி அறிவுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல் கல்வியில் வந்து பல திட்டங்களை செயல்படுத்துகிறோம். அதனுடைய விளைவு தொடர்ந்து நாம் வந்து இந்த 100 ஆண்டுகள் செய்த பயனின் விளைவாக செயல்களின் விளைவாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இந்திய அளவில் 26 விழுக்காடு 27 விழுக்காடாக இருப்பது தமிழ்நாட்டில் 48 விழுக்காடாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பெண்களின் விழுக்காடு. ஆனாலும் நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் அளவுக்கு பெண்கள் வருவதில்லை அப்படிங்கும்பொழுது அதற்கு ஒரு திட்டத்தை தீட்டி, அதுதான் இப்போ புதுமை பெண் ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கிறோம். எப்படி அறிவிச்சிருக்கோம் கேட்டிங்கன்னா, கிராமப்புறங்களில் இருந்து அரசு பள்ளியில் படித்துவிட்டு வரக்கூடிய மாணவிகள் கல்லூரிக்கு சென்றால் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய்ங்கிறது எதற்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர்கள் கல்லூரிக்கு வர வேண்டும், கல்லூரி படிப்பை படிக்க வேண்டும். அது வந்து கோன் உயர்றது தானே இது இல்லையா? அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. பசியற்ற ஒரு சமுதாயம், கல்வி அறிவற்ற ஒரு சமுதாயம், என்ன அடுத்தது வீட்டில் படித்த பெண்கள் இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம்ல, குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் எவனை சேஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணுறானோ அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா அந்த சமுதாயம் வந்து குவாலிட்டேட்டிவாக மாறும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கிய பயணம் தான் இது எல்லாமே. இதை எடுத்துங்க. இப்போ கல்வியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து அடுத்தது கல்விக்கு அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுனா ஹெல்த் தான். ஹெல்த்தில் என்ன நடக்குது, என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இதை பார்ப்பவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி அவர்களால் செய்ய முடிகிறது. நான் சொல்கிறேன் வரிசையாக. ஒன்று வந்து முன்னாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உடல்நலம் குன்றுதல் அப்படின்னாக்கா எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, தொற்றும் நோய்கள். தொற்றும் நோய்னா என்ன வரும், வாந்தி வரும், பேதி வரும், ஜுரம் வரும், இதெல்லாம் தான் தொற்றும். ஒருத்தன்ட்டு ஒருத்தனுக்கு வரும், காலரா வரும், இதெல்லாம் தொற்றும் வியாதிகள். இப்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா, நாட்டில் சாகுறவர்கள் செத்து போகிறான்ல, என்ன காரணத்துக்காக சாகுறான்னு ஒரு லிஸ்டட் காரணம் எடுத்திங்கன்னாக்கா, மிக பெரும்பான்மையான தொற்று நோய்களால் தான் செத்து போதிக்கின்றார். இப்பொழுது மருத்துவத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம், டயக்னோசிஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம், மருந்துகளினுடைய முன்னேற்றம், இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொற்றும் நோய்களிலிருந்து சாகுறவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது டிராஸ்டிக்காக. அதற்கு பதிலாக தொற்றா நோய்கள் எதெல்லாம் தொற்றா நோய்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, பிபி, சுகர், கேன்சர், இது மாதிரி
அது வந்து ஒருத்தனுக்கு இருக்குன்னு உடனே போய் பக்கத்தில் உட்காந்தோம்னா நமக்கு வராது. இப்போ எனக்கு இருக்க பிபி இருக்குனாக்கா அவர் கார்த்திகனுக்கு உடனே வந்துடாது. ஆனால் எனக்கு என்ன இருந்ததுன்னா ஃபீவர் இருந்ததுன்னா அவருக்கு வரும். அதான் தொற்று நோய்க்கும் தொற்றா நோய்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஆனால் இன்னொரு டிஃப்ரென்ஸ், முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, தொற்று நோய் இருந்தால் என்ன செய்வான்னா அவஸ்தை தாங்காமல் என்ன செய்வான், டாக்டர்கிட்ட போவான். தொற்றா நோயில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு இருக்கா இல்லையானே தெரியாது. எப்போ தெரியும் அப்படின்னா டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அப்போது உலகத்தில் இருக்கவங்க எல்லோரும் டெஸ்ட் பண்ணுவானா? அதை பண்ண மாட்டான். ஃபஸ்ட்டு என்ன டாக்டர் கண்ணு டெஸ்ட் பண்ண போனது உனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டார். நான் இல்லைன்னா உனக்கு எப்படி தெரியும்னாரு. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, போய் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு இல்லைன்னு. அப்படி தான் பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பான். மனிதர்கள் பல வகை இருக்காங்க. ஒன்றும் டெஸ்ட்டே பண்ண மாட்டான். டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சாலும் என்ன செய்வான்னா மருந்து சாப்பிட மாட்டான். ஏன்னா அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம்னு நினைப்பான். மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இதுக்கு மாற்று மருந்துன்னு வேறு எதையா போய் சாப்பிடுவான். இப்படி எல்லாம் இருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முதல் ஸ்டெப்பு நாட்டில் இருக்கும் மக்கள் அனைவரையும் ஸ்க்ரீன் பண்ணணும். ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னா தான் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லை என்பது. அதற்காக ஒரு திட்டம் உருவாக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதான் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம். இந்த மக்களை தேடி மருத்துவத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு வீடாக சென்று வீட்டில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் என்ன செய்யணும்னாக்கா, பிபி எடுக்கிறது, சுகர் எடுக்கிறது, கேன்சர் இருக்காங்கிறதுக்கு ப்ரிலிமினரி டெஸ்ட் அவங்கள்ட்ட 4-5 கேள்வியை கேட்குறது, இதெல்லாம் கேட்டுவிட்டு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போக சொல்கிறது. பக்கத்தில் இருக்க மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையமோ நகர்ப்புற சுகாதார நிலையத்துக்கு அங்கே போன பிறகு மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் அவர்களுக்கு உண்டான பரிசோதனைகள் எல்லாம் முழுசும் செய்து அதோடு அனுப்புறதில்லை. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் சாப்பிட வேண்டிய மருந்து எல்லாத்தையும் அவன் கையில் கொடுத்து, அடுத்த மாதத்துக்கு உண்டான மருந்து உன் வீட்டுக்கே வரும், நீ தொடர்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் என்னதுன்னா மக்களை தேடி மருத்துவம். அதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 42 லட்சம் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா புதிதாக கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். என்னத்துக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்கிறது. அவங்க மருந்து கொடுத்துட்ருக்கோம். அது கொடுக்காட்டி என்னாகும் கேட்டிங்கன்னா, 10 வருஷம் கழிச்சு அல்லது 8 வருஷம் கழிச்சு பிபியை கண்ட்ரோல் பண்ணலனாலோ சுகரை கண்ட்ரோல் பண்ணலனாலையோ ஸ்ட்ரோக்கில் போய் முடியும். ஸ்ட்ரோக்கில் முடியாது, படுத்த படுக்கையில் எந்திரிக்க முடியாது. 45 வயசில் ஒருத்தனுக்கு ஸ்ட்ரோக் வருதுன்னு வச்சுங்க, அவன் குடும்பம் என்ன ஆகும்? இல்லை அந்த அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்ததுன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? அந்த பிள்ளைங்கள்லாம் என்ன, அந்த கதியெல்லாம் என்ன? அதை விட பெரிய கொடுமை, சுகரை கண்ட்ரோல் பண்ண மாட்டான்னு வச்சுங்க, நாளைக்கு காலில் ஏதாவது இப்போ புறையோடி போச்சுன்னா காலை வெட்டி எடுத்துட வேண்டியது தான். அப்போது என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கனாக்க, அதை தடுப்பதற்காக குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணுமா இல்லையா? அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் இது ஹெல்த்தில். அதற்கு பிறகு இந்த டேட்டாலாம் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, டயபெட்டிஸ் ரொம்ப நாள் இருக்குது ஒருத்தனுக்கு அப்படின்னு சொன்னாலே காலெல்லாம் புண்ணு வந்தால் அவனுக்கு தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்வுகள் குறைந்து விடும். நமக்கு ஒரு இடத்துல புண்ணு இருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? வலி வந்தால் தானே தெரியும். வலியை எது கேரி பண்ணணும்னு நரம்பு தான் கேரி பண்ணணும். நரம்பு வந்து வீக் ஆகிடுச்சின்னு சொன்னால் என்ன ஆகாதுங்கன்னா, நம்ம பிரெயினுக்கு வந்து பெயின் இருக்கிறதே தெரியாது. அதனால தான் அவனுக்கு சுகர் இருக்கவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் தெரியாது. அப்போது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்குவோம். அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டை எடுத்துகிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ அவனெல்லாம் போய் காலை டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு திட்டத்துக்கு பேர் பாதம் காப்போம். நாளைக்கு 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ காலை வெட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போயே தயாராகிறது. அது பார்த்து அதுக்கு மருந்தை கொடுக்கறது. அந்த பாதம் காப்போம் திட்டம் தஞ்சாவூரில் வந்து செயல்படுத்தப்பட்டு அது வந்து கண்டறியப்பட்டு, அப்போ என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சுகர் இருக்கவரில் 22 விழுக்காடு ஆட்களுக்கு என்ன இருக்குது, ஆட்களுக்கு காலில் புண்ணு இருக்குது, அவங்களுக்கு தெரியல. அப்போ அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உண்டான மருத்துவம். இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஸ்டேட் ஃபுல்லாக ரோல் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரோக்ராம் போட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. இந்த திட்டம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத வந்து வெளி மாநிலங்கள் மாநிலங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாநிலங்களுக்கு சென்ற நமது மருத்துவர் ஒருத்தர், அவர் வந்து நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்கார், ஒரு பெரிய மருத்துவமனையுடைய ஓனர். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கனாக்கா, ஹைதராபாத் போயிருக்காரு. அது மாதிரி அவ்வளோ பெரிய மருத்துவர் வரும்போது என்ன செய்வாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அல்லது வந்து அதிகாரிகள்லாம் வந்து பார்ப்பாங்க. அவங்க வந்து பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க வந்திருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கோம், அதை வந்து ஸ்டேட் ஃபுல்லாக பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்பா இவ்வளோ பெரிய வேலை உங்களால் செய்ய முடியுதுண்ணா, அப்போ நீங்களும் செய்யுங்களேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, எங்கள்கிட்ட அந்த கட்டமைப்பே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, பிஎஸ்சி முதல்ல அவ்வளோ பிஎஸ்சி இருக்கணும், பிஎஸ்சியில் அவ்வளோ டாக்டர் இருக்கணும், அந்த அவ்வளோ லேப் இருக்கணும், அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, அது கொடுக்கறதுக்கு மருந்து இருக்கணும். இந்த அமைப்பெல்லாம் எப்படி உருவாக்கியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, 50-60 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணி நம்ம உருவாக்கினால தான் நம்மளால் என்ன செய்ய முடியுதுன்னா இந்த மாதிரி யோசிக்க முடியுது. இப்போது இந்த பாதம் காப்போம் திட்டம் வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிஸ்னால் ஏற்கனவே வந்தவன் இருக்கான் பார்த்தீங்களா, ஒன்று வராமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு வேறு வேலை செய்யணும், வந்தவொடனே ட்ரீட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட்டை சரியாக எடுக்காமல் இருந்து காலை வரைக்கும் புண்ணு வர விட்டோம்னாக்கா காலை வெட்டி எடுக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான திட்டம் இது.
அடுத்தது இன்னொன்று பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதயம் காப்போம்னு ஒரு திட்டம் இருக்குது. இந்த இதயம் காப்போம் திட்டம்லாம் கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். என்ன பிரமிப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்குதானே உங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குல்ல, அதில் பெரும்பாலான கல்லூரிகளில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேத் லேப்னு ஒன்று இருக்குது. கேத் லேப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்ஜியோ பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, ஆன்ஜியோ பண்ணி பார்த்துட்டு ஆன்ஜியோ பிளாஸ் பண்ணக்கூடிய வசதி இருக்கக்கூடிய லேபுக்கு தான் பேர் என்னது, கேத் லேபுங்கிறது. இந்த லேபை வச்சுருக்கோம். வச்சதுக்கு முன்னாடி 4 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாகவே அதில் ட்ரீட் பண்ணப்பட்ட பேஷண்ட்டுடைய எண்ணிக்கை வெறும் 820 வருஷத்துக்கே. ஆனால் இன்றைக்கு எவ்வளோ பேர் ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 30,000 பேர் 32,000 பேர் ட்ரீட் பண்ணுறோம் வருஷத்துக்கு. எப்படி இது சாத்தியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ எப்படி பண்ணியிருக்கோன்னா, யாருக்காவது ஒருத்தர் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னால் உடனே 108க்கு ஃபோன் பண்ணணும். 108க்கு ஃபோன் பண்ணோன்னா 108ல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நெஞ்சு வலி வந்ததுனாக்கா பிளட்டு கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உண்டான மருந்து 108 எல்லா வண்டிலையும் வச்சுருக்காங்க. அதை உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அதில் வரக்கூடிய அட்டெண்டருக்கு என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கோஆர்டினேட்டர். எந்த கோஆர்டினேட்டர்? கார்டியாலஜிக்கு. இந்த கார்டியாலஜி டாக்டருக்கு உடனே ஃபோன் பண்ணுவார். டாக்டர் கேட்பார், என்னென்ன இருக்குது அவருக்கு, சிம்டம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா இவர் சொல்லுவார், வேர்க்குதுங்க, பிபி பார்த்தேன் இவ்வளோ இருக்குது. அப்படியா, டக்குன்னு இந்த மாத்திரையை கொடு. ஒன்று 3 மாத்திரையோ 4 மாத்திரையோ ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அதை வாயில் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக போயிட்டே இருப்பான். எங்கே பக்கத்தில் இருக்க எதுக்கு, மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு. மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் போன உடனே அந்த சிஸ்டம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்த ஒரு பேஷண்ட்டை என்ன செய்யணும், அடுத்த அரை மணி நேரத்திற்குள் அவருக்கு ஆன்ஜியோ செய்யப்பட்டு பிளாக் இருந்ததுன்னா ஆன்ஜியோ பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மாதிரி உயிர் பிடித்தவர்களுடைய எண்ணிக்கை அவ்வளோ. 30,000 பேர் கொண்டு போகிறோம்னாக்கா ஃபெட்டாலிட்டி. நேற்று ஒரு டேட்டா பார்த்தேன், முந்தின ஒரு டேட்டா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வர்றவங்களில் எவ்வளோ பேர் செத்து போகிறாங்க என்னென்னா 1% தான் செத்து போகிறான். மீதி 99% ஆட்களை நம்மளால் என்ன செய்ய முடியுது, காப்பாற்ற முடியுது. அப்போது அதற்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி உருவாக்கியிருக்கோம், அதுக்குண்டான மருந்துகள் எப்படி பண்ணியிருக்கோம். இது நீங்கள் என்னென்னா, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் அது வசதி இருக்கவன் போவான், வசதி இல்லாதவன் என்ன செய்வான், செத்து போகிறான்னு விட்றது. அவனுக்கு என்ன வசதி கிடைக்கிறதோ, 10 லட்ச ரூபா செலவு பண்ணி என்ன வசதி கிடைக்கிறதோ, அது 1 பைசா செலவு இல்லாமல் செய்யக்கூடிய அமைப்பு இந்த பொது கட்டமைப்பு இங்கே இருக்கிறது. இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குடி உயர்வுதல், கோன் உயர்தல்னாக்கா, கோன் இந்த மாதிரி நினச்சா குடி தானாக உயரும். இந்த மாதிரி இப்போ இந்த பாதம் காப்போம், இதயம் காப்போமாச்சா, அதுக்கு அடுத்தது இன்னொன்று இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, இன்னுயிர் காப்போம்னு. அந்த இன்னுயிர் காப்போம் பார்த்திங்கனாக்கா, அது இன்னும் பிரமிப்பாக உங்களுக்கு கேட்டிங்கனாக்கா, நம்மள்கிட்ட இவ்வளோ வாகனங்கள் இருக்குது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய அதிக எண்ணிக்கையில் ஆக்சிடென்ட் நடக்கிறது எங்கே நடக்குது, தமிழ்நாட்டில். ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவ்வளவு பெரிய சாலை வசதி, சிறப்பான சாலை வசதி, கார் ஓட்டணும், பைக் ஓட்டணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், தலையில் ஹெல்மெட் போட்டுட்டு போனால் அதான் சேஃப்டி, கழுத்து காரில் போகும்போது பெல்ட்டு போட்டு போ அதான் சேஃப்டி அப்படின்னு சொன்னால் யார் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, சட்டப்பட்டனை திறந்து விட்டு போகிற மாதிரி ஹெல்மெட் போகாமல் போட்டால் தான் தலை முடியெல்லாம் பத்திரமா இருக்கும்னு ஹெல்மெட் போடாமல் போகிறான், கீழே விழுவுறான். ரெண்டாவது, நம்ம இன்னும் என்ன கற்றுக்கல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வாகனங்களை எப்படி ஓட்ட வேண்டும்ங்கிற ஒரு நெறிமுறை இருக்குல்ல, அது நம்ம மக்களுக்கு இன்னும் யாரும் சொல்லியும் தரல, அவன் கற்றுக்கல. அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, ஹார்ன் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். எல்லோரும் விலகிடணும், அவன் தான் ஃபஸ்ட்டு போகணும். அது எந்த பக்கம் வேணாலும் போகலாம், ஒன் வேலையும் போகலாம், ராங் சைடில் போகலாம், எப்படி வேணால் போகலாம். அதன் விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபெட்டாலிட்டி ஆக்சிடெண்ட் அவ்வளோ அதிகம். அப்போ இந்த இன்னுயிர் காப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனாக்கா ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸ்க்கு பேர் கோல்டன் ஹவர்னு பேர். அந்த 48 மணி நேரத்தில் நீங்கள் மருத்துவ செலவு என்ன ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் இன்டர்வியூன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கை போவதை கால் போவதை தடுக்க முடியும். உயிர் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இன்னும் நம்ம முன்னேறல. ஆனால் அதற்கு முன்னாடி கை போகிறது கால் போகிறது மாதிரி ஒரு இதெல்லாம் வருது இல்லை. முன்னாடியில் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாக்கா யார் பார்க்குறதுன்னு தெரியாது, அப்படியே கிடக்கும், அடிபட்டான் அப்படியே கிடப்பான். அல்லது எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவன் என்ன செய்வான், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்து போனீங்கன்னா யாரா செலவு பண்ணுறதுன்ட்டு அவன் ஒன்றும் கண்டுக்க மாட்டான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 890 ஹாஸ்பிட்டல் ஐடென்டிஃபை பண்ணி இந்த இதுக்கெல்லாம் இங்கே அழைச்சிட்டு போனீங்கன்னாக்கா, அவனுக்கு முதல் 48 மணி நேரத்திற்கு என்ன செலவாகிறதோ 2 லட்ச ரூபா வரைக்கும் என்ன செய்யுதுன்னா அரசே கொடுத்துருது. அந்த 2 லட்ச ரூபாய் கொடுக்கும்பொழுது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த தனியார் மருத்துவமனையும் அரசு மருத்துவமனையும் என்ன செய்ய முடியுங்கன்னா தயங்க மாட்டாங்க. எதுக்கு தயங்க மாட்டாங்க, அன்றைக்கி அடுத்த நாள் ஆகிற செலவு இருக்குல்ல, அதை பற்றி பயப்படாமல் என்ன செய்வாங்கன்னா செலவு பண்ணுவாங்க. அதுக்குள்ளே குடும்பம் என்ன ஆகிடும்னா நிதானிச்சிடும். அதுக்கு மேலே செலவாகிறத அவங்க பார்த்துக்கொள்வார்களோ, அல்லது வேறு ஏதாவது அக்சஸ் பண்ணுவாங்களோ, அல்லது இன்சூரன்ஸ் கார்டு இருக்குது இப்போ பாதி பேருக்கு, அந்த இன்சூரன்ஸ் கார்டை பயன்படுத்தி அவர்கள் செய்வார்களோ, ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
நம்மளிடம் வசதி இல்லை என்று மருத்துவமனைக்கு செல்லாமல் இருக்கும் சூழ்நிலையை மாற்றி அடிபட்டால் உடனே போவது அப்படிங்கிறது. அதன் பயன் என்னென்னா, எத்தனை 1000 பேர் கை இழப்பை தவிர்த்து கால் இழப்பை தவிர்த்து அவர்கள் வாழ்க்கை நரமாதிலிருந்து காப்பாற்றிருக்கிறோம் இந்த திட்டம். இப்படி என்ன செய்யணும்னா, திட்டங்களை வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மக்களுடைய வாழ்வு உன்னதமான வாழ்வாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் அரசு இருக்குது. அதுதான் அரசுனுடைய திட்டங்கள் எல்லாம் எதை நோக்கி இருக்குதுனாக்கா, அவனுடைய வாழ்க்கை உயர வேண்டும், குடியினுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர வேண்டும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் வறுமையற்ற ஒரு சமுதாயமாக மருத்துவத்தில் இவ்வளோ பெரிய இது, ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய திட்டங்கள், மகளிர் நலனில் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன், அதுபோல் பள்ளிக்கல்வியாக இருக்கட்டும், கல்லூரி கல்வியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் நம்மளுடைய தரத்தை உயர்த்துவது. அது ஒன்று தரத்தை உயர்த்துவது, இன்னொன்று யாரெல்லாம் விடுபட்டு போயிருப்பார்களோ அவர்களை எல்லாம் மீண்டும் சேர்ப்பது, உள்ளுக்குள்ளே கொண்டாந்து சேர்ப்பது. இது ரெண்டையும் செய்தோம் என்று சொன்னால்தான், ஒரு பக்கம் அகலமாக்க வேண்டும், விரிவாக்கம் செய்ய வேண்டும், இன்னொரு பக்கம் ஆழப்படுத்த வேண்டும். இது ரெண்டையும் செய்யும்பொழுது நாம் பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தி கொண்டு வருவோம். எங்கே போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெங்கி ராமகிருஷ்ணன் மாதிரி வர்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெங்கி ராமகிருஷ்ணன் இன்றைக்கி சொல்கிறாரு, அமர்த்தியசன் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னார்? அமர்த்தியசன் சொன்னார், இந்தியாவின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாடு தெற்காசியாவில் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு நாடாக இருந்திருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, வளர்ச்சியில் எல்லோரையும் அரவணைத்து செல்லுதல், எல்லோரையும் சேர்த்துக்கிறதுங்கிறதில்ல, எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தல். சேர்த்துக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவனோ ஒருத்தன் கொடுக்கறது அப்படி கிடையாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ உயர்ந்துரு அப்படிங்கிறதுக்கு உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை ஏற்படுத்தி கொடுத்தல். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிபேட்லலாம் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்தீங்கன்னா, மீன் கொடுக்காதீர்கள், மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள்னு. இதுதான் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறதுங்கிறது. மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அவன் வளர்ச்சியில் அவனே பங்கு பெறுவான். அந்த வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சியாக இருக்கும்னா, அதுதான் உண்மையான ஜனநாயகம்ங்கிறது. ஜனநாயகம்னா எலெக்ஷன் ஓட்டு போடுறது ஜனநாயகம் கிடையாது. ஜனநாயகம்ங்கிறது சமுதாயத்தில் சமமாக நடத்தப்பட வேண்டும், பொருளாதாரத்தில் சமமாக நடத்தப்பட வேண்டும், அதற்கு வேணுங்கிற வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதுதான் அம்பேத்கர் சொல்லிட்டு போனார். என்ன சொல்லிட்டு போனார்னா, இன்றைக்கு நமக்கு கிடைத்திருப்பது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. என்றைக்கு கான்ஸ்டியூஷனை என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு அவர் சொன்னது அந்த அவையில் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இன்றைக்கி கிடைக்கிறது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, என்னென்னா எல்லாருக்கும் ஒரு ஓட்டுங்கிறது. ஆனால் உண்மையான ஜனநாயகம் அது அல்ல. உண்மையான ஜனநாயகம் என்பது பொருளாதார வளர்ச்சியில் எல்லோரும் பங்கு பெறும் நாள் என்னாலோ அந்நாள் தான் என்னது உண்மையான வளர்ச்சி. சமுதாயத்தில் எல்லோரும் என்றைக்கு சமமாக நடத்தப்படுகிறார்களோ அன்றைக்கு தான் உண்மையான ஜனநாயகம் வளர்கிறது அப்படின்ட்டு அதை நோக்கிய பயணத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதற்கான திட்டங்களைத்தான் நமது அரசு இப்பொழுது செயல்படுத்துவதல்ல, 100 ஆண்டுகளாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சிறப்பு. அதுதான் ஔவையார் அன்னைக்கு சொன்னது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தை, இந்த சொற்றொடர் என்னது, குடி உயர கோன் உயரும் அப்படிங்கிறது. அந்த வகையில் நாம் பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்குது என்று கூறி, இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.